வெளி உலக வாழ்க்கையில அவர் ஒன்றும் பெரிய அளவுல வந்த மாதிரியும் தெரியல. யார் கூடயும் ரொம்ப ஒரு பழகிறதோ இல்ல ஒரு மக்கள் பிரச்சனைனா வந்து குரல் கொடுக்கறதோ எதுவுமே இல்லை. எல்லாமே செட்டப். அந்த டைம்ல எழுதி கொடுத்த டயலாக் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசுறது. இல்லைன்னா 41 பேர் தன்னால இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சு அது யார் காரணம், இந்த நீங்களே காரணம் இல்லைன்னு கூட சொல்லிக்கிங்க. ஆனா அந்த இடத்துல யாராவது விட்டுட்டு ஓடுவாங்க. இப்ப போய் நீங்க வந்து அத பப்ளிக்கா நீ என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அவருடைய மனைவி சங்கீதாவை நோகடிக்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தாலும் யாரோட ஐடியாவோ தெரியல. இப்படி ஒரு சில்லி ஐடியா. அதை வந்து அகம்பாவத்தின் உச்சம். ஒரு திருமணம்ங்கிறது ஒப்பந்தத்துக்கான ஒரு அடையாளமாக இவன் இப்போ வேலை நாடுகள்ல கூட ஒரு மோதிரம் போடுறாங்கல்ல, கிறிஸ்துவத்துல கூட மேல ஒரு இது போடத்தாலும் செய்யறாங்க. அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு பாதுகாப்பு, அதுவும் இவ்வளோ குழந்தைகள் 25 வயது பையன், அந்த பையன் முகத்துல இருக்கிற மெச்சூரிட்டி பாரு. அவர் போயிட்டு வந்து விஜய்க்கு இப்படி ஒரு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பேர் போவாங்க. இது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு கலேபரம் நடந்து ஒரு ஸ்டாம்பீட் நடந்து அது மூலமா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம்ங்கிறது எல்லாத்துடைய. அதே பக்கத்துல திருச்சியிலயோ நாமக்கல்லையோ ஈரோட்லயோ நடந்திருந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. அது கரூர்ல நடந்தனால இது வந்து ரொம்ப பிளாரப் ஆகி ரொம்ப பெருசா பண்ணுது. இவர் ஏன் மாப்பிள்ளை அனுப்பிச்சாரு, அப்புறம் ஸ்டெப் சிஸ்டர் அனுப்பிச்சாரு, அப்புறம் ஒவ்வொருத்தரா இவங்க போயிட்டு வர்றாங்க. இவர் எதுக்கு திரவேத்த அனுப்பிச்சாரு? பதறிக்கிட்டு வந்து உங்க பையனுக்கு ரெட் ஜெயிண்ட் வாசலுக்கு ஈடி வந்தோடனே நீங்களே ஏன் போய் 2 நாள் ஸ்டே பண்றீங்க? எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அதிமுக தலைவர் ஆட்சியில் இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது 31,000 போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த 4.25 வருஷத்துல. தெரியுமா? அத்தனையும் இன்ஸ்டிகேட்டட், இன்டியூஸ்ட் பை டிஎம்கே. திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அத்தனை நடக்கும். தெரியுமா? என்ன அக்கிரமம்! 31,000. இப்ப மக்கள் போராடுறதெல்லாம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வாரங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் அருள். எப்படி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா? மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்திக்கிறதுல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறத பார்க்குற போது 4 முனை போட்டி அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவினரை கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க, இது 2 முனை போட்டி தான், 3வது 4வது இருக்கிறவங்க நாங்கள் வந்து பெருசாக யோசிக்கல, இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் அப்படிங்கிறீங்க. இப்போ அண்மையில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு விட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வெளிவருகிறார் ஐயா விஜய் அவர்கள். அவர் சொல்லணும்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், அதனால் பற்றி எதுவும் வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவருடைய படத்தினுடைய சில காட்சிகளையே பரப்புரை காட்சிகள் எடுத்து போட்டதாலாம் செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. த்ரெட்டாக இருக்காரோ உங்களுக்கு விஜய்? அதாவது ரொம்ப குஷியா வெளியில வந்தாரு, ஒரு மகிழ்ச்சியா வந்துட்டு அப்படின்னு கையெல்லாம் காமிக்கிறார். அதான் அது சொன்னாங்க. அங்க யாருமே இல்லையா, இவர் கையை முதல் தடவை யாருமே இல்லாமையே கை காமிச்சிட்டு வந்தாராம். இந்த தடவை ஏதோ கொஞ்சம் பேர்த்த வர சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் வந்து விளையாட்டு பசங்க ஒரு கட்டமைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசியலினுடைய ஆழம், அரசியலினுடைய வலிமை, அரசியல் எவ்வளவு தூரம் பொதுமக்கள் ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கானதுங்கிற எண்ணமே இல்லாம ஏதோ ஒரு விளையாட்டு போக்குல மேலோட்டமா வெறும் திரைப்பிரபலத்தை மட்டுமே வச்சு தனக்கு கூட இருக்கக்கூடிய, தனக்காக இருக்கக்கூடிய அந்த விசில் அடிக்கக்கூடிய அந்த குழந்தைங்க இருப்பாங்க பாருங்க, அவங்கள சின்ன பசங்க, அவங்கள மட்டுமே நம்பி ஒரு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது. இது வரைக்கும் ஒரு 30 வருட காலம் அவர் சினிமா திரையுலகில் பயணம் பண்ணியிருக்காருன்னா அவருடைய நல்ல குணத்தையோ இல்லை மக்கள் நேயத்தையோ எங்கள் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு வள்ளல் தன்மையோ எதையுமே ப்ரூவ் பண்ணாமல், எதுவுமே நிரூபணம் பண்ணாமல், ஒரு மகா சுயநலம் உள்ள ஒரு பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு சினிமா வியாபாரியாக அறியப்பட்டவர் இன்னைக்கு வந்து திடீர்னு அதுவும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலேயே நகைப்புக்கிடம். சில சமயம் நினச்சா ரொம்ப டீப்பாக யாரெல்லாம் இருந்த அரசியல் களம் இவ்வளோ கேவலமாக போயிடுச்சுங்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது.
அந்த தாவேக்காவை அதிமுக எதிர்பார்க்கவே இல்லையா? கூட்டணிக்கு அழைக்கவே இல்லையா? அதாவது வந்திருப்ப கூட்டணிக்கு அழைக்கலைன்னு எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவா பேசிட்டாரு. எங்களுடைய கூட்டணி கட்சியான ஏன் பவன் கல்யாண் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து அவர் தான் பேசினாரு, சினிமா நடிகர், அவரும் மிக பிரபலமான ஆந்திரா நடிகருங்கிற முறையில பேசினாருன்னு கேள்விப்பட்டோம். அதையும் அப்புறம் பவன் கல்யாண் மறுத்துட்டாரு. இல்ல அவரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அவரும் வந்து கிளியர் கட்டா இல்ல நான் பேசல அப்படின்னு நம்ம தமிழ் ஊடகத்துக்கே பேசி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதை வந்து இனிமே நம்ம எடுக்கவே வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து யாரும் நாங்க பேசணும்னோ பேசலைனோ சொல்ல, நயினாரும் பேசல. இப்ப என்னத்துக்காக நயினார் சொன்னாரு, இவங்க சொல்றதெல்லாம் மேலதானே, டெல்லி யாரும் பேசல. அதுதான் இன்னைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப இந்த நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தா, இதான் சொல்றேன் நான், விளையாட்டு பசங்க விளையாட்டுத்தனமா நடக்கிறாங்க ரொம்ப சீரியஸா. யாரு தாவேக்கா சார்பில் இருந்துதான். அதாவது விஜய்க்கே ஒரு உண்மையான நிலை தெரியுதாங்கிறது நமக்கு தெரியல. நிதர்சனம் என்ன, பிராக்டிக்கலா இன்னைக்கு அரசியல் களம் மக்கள் மனது எப்படி இருக்குதுங்கிறதே அவருக்கு புரியல. அரசியல்னாலே என்னன்னு எவ்வளவு தூரம் விஜய்க்கு தெரியும் தெரியல. நான் ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறது என்னன்னா, அவர் தன்னை சிஎம்மாவே நினைச்சுக்கிறாரு. அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு மாயையிலேயே இருக்காரு, அவர் தன்னை சிஎம்மாட்டவே தான் நினைக்கிறாரு. அப்படி சினிமாவில் வரும்ல, ஜஸ்ட் ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு லேமர், ஒரு பாமர மனிதன் டக்கு 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 டக்குன்னு வந்து அப்படியே சிஎம் ஆகி அப்படியே நல்லது பண்ணி அப்படியே போயிடுவான். அது மாதிரி ஒரு நினைவு அவர் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா திரைப்பட நடிகர், அவருக்கு தெரிஞ்சது அந்த மாய உலகம் மட்டும்தான். வெளி உலக வாழ்க்கையில் அவர் ஒன்றும் பெரிய அளவில் வந்த மாதிரியும் தெரியல. யார் கூடயும் ரொம்ப ஒரு பழகிறதோ இல்லை ஒரு மக்கள் பிரச்சனைனா வந்து குரல் கொடுக்கறதோ எதுவுமே இல்லை. எல்லாமே செட்டப். அந்த டைமில் எழுதி கொடுத்த டைலாக் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசுறது. இல்லைன்னா 41 பேர் தன்னால் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சு, அது யார் காரணம், இந்த நீங்களே காரணம் இல்லைன்னு கூட சொல்லிக்கிங்க, ஆனால் அந்த இடத்துல யாராவது விட்டுட்டு ஓடுவாங்களா? அவங்க தலைமை பண்பா? சரி, விட்டுட்டு ஓடுனீங்க, மாபெரும் தப்பு. குறைந்தபட்சம் ஒரு இழவு வீடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இறந்து போய் பார்ப்போம், நம்மள போய் பார்ப்போம். வர சொல்லி என்ன ஒரு ஒரு அகம்பாவ மனப்பான்மை. இல்லைன்னா அவருக்கு என்ன நினைப்புனா, நான் போனோம்னா எல்லாம் ஒரே கூட்டம் வந்துரும் அப்படின்னு ஒரு பெரிய, அப்படியெல்லாம் பயப்படுறவரு எப்படி பொது வாழ்க்கையில் இருக்க முடியும்? நீங்க வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே, ஒரு மக்கள் கூடுற இடத்துக்கே வர்றதுக்கு பயப்படுவீங்கன்னா நீங்க உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அப்ப அதுதான் அடிப்படை. மக்களோட மக்களா இருக்கிறது தான் அடிப்படை. அந்த அடிப்படையே உங்களுக்கு இல்லாம போச்சே, அப்ப நீங்க என்னத்த அரசியல்வாதி? என்னத்துக்கு உங்களுக்கு அரசியல் ஆசை? யாருடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? நம்ம கேள்விப்படுறதெல்லாம் உண்மை. இது வேற பர்சனலா பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் கிளம்பி இருப்பாங்க. அது எப்படி நீங்க பப்ளிக் லைஃப்க்கு வந்துட்டு உங்களுக்கு பர்சனல்னே ஒன்றும் கிடையாது. உங்க பர்சனல் பப்ளிக்கு வந்திருக்க கூடாது. ஏன் அவரு சரியா இவரு சரியா? அந்த காலத்துல இருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வேண்டியவங்கிறவங்க. நீங்க பெரிய பெரிய மறைந்து போன தலைவர்களை எல்லாம் பத்தி, அவருக்கு 4 ஒய்ஃப் இவருக்கு 3, நீங்க இதெல்லாம் வந்து அவங்க மனைவிகள் யாராவது பொதுவில் வந்தாங்களா? பொது வழியில் வந்து பேசினாங்களா? அந்த குடும்பம் வந்து எங்க அப்பா சரியில்லை, என் கணவர் சரியில்லைன்னு எங்கேயாவது சைக்கோ, எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கு குடியிருக்க ஒரு வீடு கூட இல்லைன்னு குழந்தைகளோ மனைவியோ ஒரு வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலை வந்துதா? இல்ல. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கே கேள்வி இல்லை. உங்க குடும்பம் வந்துருச்சு, முடியாம வருடக்கணக்கா பொறுத்து பார்த்துட்டு, ஒரு சினிமா நடிகனுடைய வாழ்க்கை அப்படி இப்படித்தான் இருக்கும், அது எல்லாருக்கும் புரியுது. ஆனா மனைவினால தாங்கவே முடியல. பாவம், அந்த பொண்ணு இவ்வளோ வருஷம் 28 வருஷம் கிட்டத்தட்ட குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணி, அதுவும் லண்டன்ல இருந்து வந்து ஒரு பெரிய நடிகர்னு, பாவம் அவ்வளோ அழக பொண்ணு, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா சங்கீதா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பொண்ணை போய் நீங்க வந்து இப்படி ஒரு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னா ஒன்றும் புரியல. இல்ல, அவரே சொல்லிட்டாரு அவ்வளோ ஒர்த் இல்ல, நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது சொல்லலாமா? நீங்க ஒரு தமிழனா இருந்து, என் குடும்ப விஷயம் முதல்லயே சொன்னேன், பர்சனல்னு ஒன்றும் கிடையாதுன்னு. இப்படி எதுக்கு நான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன்? பர்சனல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியெல்லாம் பர்சனல் அவர் வாழ்க்கையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிங்க யாருக்கும் ரைட் இல்லை. நீங்க வெறும் சினிமா நடிகனா இருந்தாலே 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா சினிமா நடிகர்களை பத்தி, பிரபலமானவங்களை பத்தி பேசுறது எல்லாருக்கும் ஒரு சகஜமா இருக்கும். அதுலயும் உங்களுடைய மனைவி, இன்னைக்கும் அதுதான் சட்டபூர்வமான மனைவி, அந்த பொண்ணுதான் இல்ல. இதெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க ஒரு தமிழனா நீங்க இதெல்லாம் கேட்க கூட கூடாது தம்பி. நம்ம வந்து கூட பிறந்தவங்களுக்கோ இல்ல நம்ம பொண்ணுகளுக்கோ யாருக்காவது இருந்தா பேசாம இருப்பீங்களா? நீங்க உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா போய் என்னடான்னு சட்டை பிடிச்சி கேட்க மாட்டீங்க?
இவர் பெரிய நடிகர், பெரிய வீட்டுக்குள்ள பெரிய பெரிய கேட் போட்டு மூடிக்கிட்டா எல்லாமே வெளியில் வராம இருக்குமா? மாபெரும் தப்பு. அது வரைக்கும் நான்லாம் கூட அரசியல் ரீதியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த குறிப்பிட்ட நடிகையோட அவர் வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு போனார் பாருங்க, ரிசப்ஷனுக்கு, அதுவும் ஜோடி போட்டுக்கிட்டு, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு சக தோழரோட ஒரு திருமணத்தை போய் சக தோழரோட அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அவங்க மனைவி வைக்கிறாங்க. அந்த சக தோழர் இவ்வளவு காலம் இல்லாம, அதாவது அந்த அந்த தோழர்னால தான் இவ்வளவு பிரச்சனையே வந்தது. இப்ப போய் நீங்க வந்து அத பப்ளிக்கா நீ என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அவருடைய மனைவி சங்கீதாவை நோகடிக்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தாலும், யாரோட ஐடியாவோ தெரியல, இப்படி ஒரு சில்லி ஐடியா, அதை வந்து அகம்பாவத்தின் உச்சம், அப்படியே பண்ணியிருந்தால் கூட அது அத்தனை எங்களை பாதிக்குது. இங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பாதிக்குது, பெண்களை பாதிக்குது. சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள, மானமுள்ள, ரோஷமுள்ள தமிழன் அத்தனை பேர்த்தையும், தமிழச்சி அத்தனை பேர்த்தையும் அது பாதிக்குது. அதுக்கும் மேல ஐயோ எனக்கு எப்படி இருந்தா என்ன, அவர் அண்ணன் தம்பி, அவர் தான் என் கணவர்னு சொல்லிக்கிற ஒரு அறிவு கெட்டவர்கள்லாம் இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் அதை என்ன பண்ண முடியும்? அது வந்து அந்த உங்களை எல்லாம் சரி இறைவா மன்னிச்சிருங்க அவங்களையெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து மன்னிக்க முடியாது நம்மளால. இறைவன் ஒரு வேளை மன்னிப்பாரோ என்னமோ அவங்களையெல்லாம், எனக்கு இப்படி கமெண்ட்ஸ்க்கு. ஆனா தப்பு இல்ல. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் அந்த பரப்புரையவே அவர் திரைப்படத்திற்காக பயன்படுத்துறான்னு சொல்றது வந்து இல்லப்பா. அது வந்து பயன்படுத்துறான்னு சொல்லுதுன்னா அது இட்டுக்கட்டுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, ஆதாரபூர்வமா இருக்கு. ஆதாரபூர்வமா புகைப்படத்தோட வெளிவந்திருக்கு, வீடியோஸோட வெளிவந்திருக்கு. டிஎஸ்எல்ஆர்ங்கிற அந்த ரெட் கொமோடோன்னு ஒரு பெரிய படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் உள்ள பெரிய படங்களுக்கு, திரைப்படங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கேமராவை உபயோகப்படுத்தியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த கேமராவை வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண பரப்புரைக்கு எதுக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவ்வளவு காஸ்ட்லி கேமராஸை வைக்கணும்? ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருது. ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா. மேல இருந்து ட்ரோன்ல இருந்து வைத்தாலே தெரியுமே, அங்கங்க சில ட்ரோன் வச்சிருந்தாலே தெரியுமே, எல்லாருக்கும் தெரியலையா? இப்ப எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போறாரு, அது வந்து தெரியுதா இல்லையா எங்களுக்கு எல்லாம்? அந்தந்த ஊருக்கு நாங்க எல்லா ஊருக்கும் நாங்க போறது இல்ல. அவருக்கு என்ன ஒரு ட்ரோன் இல்ல, ஒரு 2 ட்ரோன் இருக்கும். ஒரு போட்டோ தான், ஒரு போட்டோகிராஃபர் இருப்பாங்க, ஒரு வீடியோகிராஃபர் இருப்பாங்க, இல்ல நியூஸ் ஜெயில இருந்து இல்ல சில தொலைக்காட்சிகள் இருந்து வந்து. தெரியுதா இல்லையா? தெரியுது இல்ல? உங்களுக்கு எதுக்கு அப்படி? அதுவும் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுறாரு, அந்த முகத்தை காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க பேசுறப்போ, சைக்கோ அவரு, உண்மையோன்னு தோணுது. அந்த இப்போ பார்த்தேன், இப்போ அதுவும் கொஞ்சம் நேற்று வந்தது இந்த இதெல்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப் பண்ணி போடுறப்ப பார்த்தா அவருடைய முக பாவனையும் அந்த கண்ணுனுடைய தீவிரமும் பார்த்தா, எனக்கா எல்லாம் பார்த்துருக்கீங்களாடா இந்த பசங்க பாவம், எல்லாம் என் தமிழச்சி பெற்ற தங்கங்கள், என் சகோதரிகளோட குழந்தைங்க எல்லாரும் வந்து அது அந்த மனிதருக்குள்ள விஜய்ங்கிற அந்த மனசுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு குறும்புத்தனமா தெரியல. குறும்புத்தனமா அப்படி பண்ணுவாங்களா போட்டு? உங்களுக்கு குரூரமா தெரியும். அது கொஞ்சம் அப்படித்தான் தெரிஞ்சது. நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே அதை போட்டு காமிக்கிறேன். வந்தது அது வந்து ஒரு மாதிரி எனக்கா நிக்கிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் பேருக்கு, அது குறிப்பா பெண்களுக்கு, இவங்களும் அவங்களையும் பார்த்துட்டோம், அவங்க வந்தா என்னன்னு நினைச்சாங்க பாருங்க, இன்னொருத்தர் வந்தா என்னன்னு, அவங்க எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்கு வங்கி அவருக்கு ஏற்கனவே ஒன்றும் அவங்க இட்டு கட்டுற மாதிரியே, அவங்க வந்து மிகைப்படுத்தி பேசுற மாதிரி 20%, 25%லாம் இல்லை. ஒரு கொஞ்சம் ஒரு சென்னை மாதிரியான ஒரு நகரங்கள்ல, கிராம பகுதிகளில் அறவே இல்லை. கிராம பகுதியில் எல்லாம் புத்திசாலிகள், யாரும் அறிவு இல்லாதவங்க இல்லை, ஒரு ஃபேண்டசி நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே சிட்டி லெவலில் மேபி, அதுவும் அவருடைய தேங்க் காட், இறைவனுக்கு நன்றி, அவருடைய பெரும்பாலான ரசிகர்கள் 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க. அது ஒரு பரவாயில்ல, இன்னும் அறிவு முதிர்ச்சி வராதவங்க, அதனால ஓட்டு போடுற வயசு இல்லைங்கிறனால எனக்கு ரொம்ப அது ஒரு திருப்தி ஆரம்பத்துல இருந்து இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர், அது குறிப்பா பெண்கள், அது இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர் அவருக்கு இதா இருக்கிற, அதாவது ஃபேன்ஸா இருக்கிறதாக அவங்க ஓட்டு போட போறாங்கிற மாதிரி சில பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் ஒரு செட்பேக் ஆயிட்டாங்கன்றீங்க. எப்படி ஒரு சக பெண்ணுங்க, சங்கீதாங்கிறது தமிழ்ச்சி, ஈழத்தமிழ்ச்சியில் தமிழ்ச்சி, தமிழோ ஹிந்தியோ என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களை நம்பி தாலிங்கிறதுக்கு அப்புறம் என்னதான் தாலி, ஒரு வேலிங்கிறாங்கல்ல, நீங்க வந்து என்னதான் நம்ம வந்து என்ன சொன்னாலும் அதுதானே ப்ரொடெக்ஷன். ஒரு திருமணம்ங்கிறது ஒப்பந்தம், ஒப்பந்தத்துக்கான ஒரு அடையாளமாக
ஈவன் இப்போ மேலை நாடுகள்ல கூட ஒரு மோதிரம் போடுறாங்கல்ல, கிறிஸ்துவத்துல கூட உண்மை. மேல ஒரு இது போடத்தானே செய்யறாங்க. அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு பாதுகாப்பு, அதுவும் இவ்வளோ குழந்தைகள், 25 வயது பையன், அந்த பையன் முகத்துல இருக்கிற மெச்சூரிட்டி பாருங்க. அவரோட பையன் சஞ்சய், அந்த குழந்தை பொண்ணு, அந்த 2 பேரும் அதுக்கு 20 வயசு ஆகுது டிகிரி முடிக்கிற அளவுக்கு. நீங்க அவ்வளோ வளர்ந்த குழந்தைங்க இருக்கிறப்போ அந்த சங்கீதாவை நோகடிக்கணும்னு நீங்க பண்ணீங்களோ என்னவோ, அது எங்க மனசும் அந்த குழந்தைகள் நினைச்சு நான் எல்லாம் வருத்தப்பட்டேன். சோ பொதுவாக இருக்க பெண்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வு உருவாயிருக்கு எல்லாருக்குமே. ஒரு ஒரு உணர்வுள்ள எந்த ஆணுமே ஏத்துக்க மாட்டான். அது மொழி, இன, மத எந்த பேதமும் கிடையாது. அதுல குறிப்பா பெண்களுக்கு அப்ப என்ன இருக்கு? உணர்வு இருக்கிறவங்களே வருஷமா என் கணவரை எதில் நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க மனைவி எதுக்கு எப்படி வாழ்வாங்க? கல்யாணம் பண்ணிட்டோம், தாலி கட்டிட்டாங்க, தாலியை வச்சுட்டு இருந்த மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை வச்சுதானே இருக்கிறோம். அந்த அந்தஸ்தை இவ்வளோ சீப்பா நீங்க பண்ணீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு வேற நிறைய இளைஞர்கள் உங்களை பின்தொடர்றாங்கன்னு சொல்றீங்க. அப்படிங்கிறப்ப அந்த பசங்க, அந்த சின்ன பசங்க, அதாவது சின்ன பசங்கன்னு சொல்லக்கூடாது, அந்த இளைஞர்கள், அந்த சின்ன வயசு இளைஞர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்ப நம்ம தலைவரே பண்றாரு, அப்போ இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை போல. அப்ப ஒய்ஃபை கைவிடுறதெல்லாம் மனைவி அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், ஒர்த் இல்ல மனைவிய பிடிக்கலைங்கிறத ஏத்துக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஒப்பந்தத்துல இடையில ஒரு பிடிக்காத கசப்புகள் யாருக்கும் வரும், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா பிடிக்கல, இனிமே சாத்தியமே இல்லை, அத்தனை தடவை அவங்க சமாதானம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கும் மீறி நீங்க எத்தனை தடவை ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க திரும்பியும் அந்த சத்தியத்தை நீங்க கடைபிடிக்கலைங்கிறப்ப அவங்களுக்கு முடியல. இதுக்கு மேல எனக்கு என் சுயமரியாதைன்னு இருக்குல்ல ஒரு பொண்ணுக்கு. மற்றும் ஒரு பெண்ணோட போயிட்டு வர்ற ஆணோட இருக்கிறதுக்கு எல்லா பெண்ணாலையும் முடியாது. அதுக்கு ஒரு மனோ தைரியம் வேணும், அதுக்கு ஒரு விதமான மனநிலை வேணும். நல்ல பெண் உண்மையிலேயே எனக்கு நீ என்ன பணக்காரனா இருந்து நீ என்ன பாப்புலரா இருந்தா என்னடா, நீ எனக்கு உண்மையா இல்ல ஒழுக்கமா இல்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அந்த தைரியத்தை நான் சரியான முடிவு எடுத்தாருன்னு நான் பாராட்டுறேன். ஆமா, நிச்சயமா பாராட்டுறேன். அது தப்பே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நீ பிரிச்சுக்கோ. ஆனா இதுல இந்த நக்கீரன் கோபால் ஐயா உட்பட இன்னும் பல பேர் இந்த விவகாரத்தை இந்த படக்காட்சிகளுக்கு பயன்படுத்தினாங்கன்னு முன்கூட்டியே கூட பதிவு பண்ணியிருந்தாங்க. ஈவன் தேர் சப்போர்ட்டிங் டிஎம்கே. அவங்க இது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் பெருசாக அதிமுக டச் பண்ணலை, தாவேகாவை குறித்து பெரிய விமர்சனங்களையும் வைக்கல, ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவாக பாருங்க எப்படி பண்ணியிருக்கிறாரு, ஒரு திரைப்படத்துக்காக பரப்புரையை பயன்படுத்துறாருன்னு சொல்லி விமர்சன கணைகளை தொடுக்குறீங்கல்ல, அது ஏதனாலன்னு அது முதல்ல நினைச்சது எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரே சொன்னாங்க, இது காவல்துறையுடைய தவறு. நிச்சயமா காவல்துறையுடைய தவறு அதில் இருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா என்ன நடந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நடிகரே பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது என்னதான் பண்ணியிருந்தாலும் இப்படி வரும், இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டியது காவல்துறையின் கடமை. அவங்க அனுமதிக்க கூடாது. எதுக்கு உளவுத்துறை இருக்கு? 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30,000 பேருக்கு மேல நீங்க எப்படி அனுமதிக்கலாம்? இல்லையா? 30,000 பேர் அனுமதிச்சதுனால தானே வருது. அப்போ அந்த இடத்துல சந்தேகம் வருது, நீங்க வேணும்னே அனுமதிச்சீங்களா, இப்படி ஒரு கலவரம் நடக்கட்டும்னே பண்ணீங்களா? அதுவும் கரூரில். இதே வேற ஊர்லயா இருந்தா கூட இவ்வளவு பயங்கரமான சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்காது. அந்த கரூர்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரை பத்தி எல்லாருக்கும் ஒரு டவுட், அவரோட மைண்ட் எப்படி எல்லாம் வேலை செய்யுங்கிறது பழகின எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்கு. அவர் இருக்கனால இவர் இப்படி பண்ணிருக்கலாம், அவர் போயிட்டு வந்துட்டாரு. விஜய்க்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் போவாங்கலாம். இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து, ஒரு கலேபரம் நடந்து, ஒரு ஸ்டாம்பீட் நடந்து, அது மூலமா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம்ங்கிறது எல்லாத்துடைய. அதே பக்கத்துல திருச்சியிலயோ நாமக்கல்லையோ ஈரோட்லயோ நடந்திருந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. அது கரூர்ல நடந்தனால இது ரொம்ப ஃபிளேர் அப் ஆகி ரொம்ப பெருசா வந்தது. இன்னொன்னு கேட்டீங்க, இப்பதான் சமீபத்துல அவரையும் கூப்பிட்டாங்க சிபிஐ. அதிமுக முதல்ல அவ்வளவா பேசல. முதல்ல நினைச்சது எந்த கட்சி தலைவருமே அது ஒரு இம்மெச்சூர்டா இருந்தா கூட, முதிர்ச்சி இல்லாம இருந்தா கூட, தன்னோட தொண்டர்கள் தன்னை பார்க்க வந்தவங்க இவ்வளவு பேர் இறந்து போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இல்ல, எதிர்பார்த்து அதை செய்ய மாட்டாங்க யாரும், இல்லையா? ஆனா சமீப காலத்துல வர 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 செய்திகள் இதுல விஜய்க்கு நிறைய பங்கு இருக்கிறது தெரியுது. ஒன்னும் லேட்டா போனது, அந்த லேட்டா போனதே அதிக கூட்டம் கூடணுங்கிறதுக்காக. அப்படி அதிக கூட்டம் கூடுறத தன்னுடைய படம், அந்த அடுத்து வரக்கூடிய படத்துல, அடுத்து வரக்கூடிய படத்துல
அதை காட்டணும், அந்த கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக. இன்னும் வந்து அந்த சமயத்துல நக்கீரன் கோபாலண்ணன்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அவரு அரசியல் தான் பேசுவாங்க, திமுக சார்பா தான். ஆனாலும் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர், அவருக்கு வந்து புலனாய்வு பத்திரிகை நடத்துறவர், அவருக்கு செய்தி கிடைச்சிருக்கலாம். நம்ம வந்து நிறைய பத்திரிகைகள்ல நம்மளுமே பார்த்தோம், உள்ள வந்து டைரக்டர் ஹெச் வினோத் இருந்ததாக, அந்த அந்த குறிப்பிட்ட படத்தினுடைய டைரக்டர் இருந்ததாக, குறிப்பிட்ட அந்த தோழர் அல்லது தோழி, தோழருங்கிறத இருபாலருக்கும் பொருந்தும், இருந்தாலும் தோழினத்தான் எல்லாருக்கும் தெரியும், தப்பா நினைச்சுக்க போறாங்க அவங்க. இன்னும் சில பேர் கூட இருந்ததாக எல்லாம் வந்தது செய்தி. அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, நமக்கு தெரியாது அது. ஆனா உள்ள என்ன நடந்ததுங்கிறதுக்கான புகைப்பட ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் சிபிஐக்கு கிடைச்சிருக்கு. சிபிஐ எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதுலதான் இப்ப எங்களுக்கு வந்தது இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா, இந்த குவாலிட்டி, ஹை குவாலிட்டி கேமராலாம் எத்தனை இடத்துல வச்சிருந்தாங்கிறதையெல்லாம் நம்ம இப்ப எங்களுக்கு எல்லாமே வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கும், தெரியாத மாதிரி வந்திருக்கோம், எல்லாருக்கும் வந்திருக்கும். அப்படி அதனால இப்ப நாங்க வந்து அப்ப திட்டம் போட்டே கூட்டத்தை காட்டணும், அதுல இப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதம் வரும், வந்ததுக்கு அப்புறமும் அந்த மக்களுக்காக நிக்காம அப்படியே ஓடி போனார். அதுவும் நான் உங்களுக்கு போனதை விட கூட சொல்லியிருப்பேன், ஓடி போறப்ப கூட இந்த புசி ஆனந்தும் அவரோட பொதுச் செயலாளரும் போனாராம். போற வழியில போன் வந்துதான், பாதி தூரம் போனதுக்கு அப்புறமோ என்னவோ அவரை தேடுறாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு, அப்படியே காரை நிறுத்தி இறக்கி விட்டு இருட்டுல எனக்கு சிரிப்பு வருது. ஐயோ கடவுளே, இல்ல அந்த அளவுக்கா பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படின்னு நான் வந்து இது ஒரு பத்திரிகை தம்பி தான் சொன்னேன், மேடம் இதுதான் நடந்திருக்குது என்கிட்ட, ரொம்ப இதா சொன்னார் அவர். அது வந்து இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க, அது எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது இல்ல, எல்லாமே ஒரு நம்ம நினைச்சு பாக்குறது தானே இல்லையா? அதனாலதான் அதிமுக உங்களுக்கு வந்து நினைக்குது, அவ்வளவுதான். மத்தபடி இப்ப எங்களுக்கு வந்து கோவம் வருது, இல்ல நெருக்கடிக்குள்ளாக்கி உள்ளுக்குள்ள அழைப்பதற்கான ஒரு வேலையா இது? இல்ல அலையன்ஸ் கூப்பிடுறீங்களோ? முடிச்சிட்டோம்ப்பா, முடிச்சாச்சு. எங்கள் பொதுச் செயலாளர் எங்க அண்ணன் சொன்னாங்கன்னா அது சொன்னதுதான் ஃபைனல். அவர் வந்து என்ன திமுக தலைவர் நினைச்சிட்டீங்களா? எப்படி வேணாலும் எதை நரம்பு இல்லாத நாக்குன்னு எப்படி வேணாலும் பேசுறதுக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் எடப்பாடியார் அப்படிலாம் பேச மாட்டார். அண்ணன் நினைச்சு கரெக்டா தான் சொல்லுவாங்க, பேசுறது. இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ ஒன்றும் யாரும் வர்றதாக இல்லையே, அவங்க இப்போ வர்றதுக்கு தூது விடுறாங்களாம். இப்போ நான் படித்தேன் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில். ஆனால் இவங்க வேண்டான்ட்டாங்க. அண்ணன் வந்து இல்லை வேண்டாம், அவருக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இது இன்னும் ஒன்று எரிச்சல் எங்களுக்கு எதில் வருது அப்படி, கோபம். எரிச்சல்னு சொல்கிறத விட நல்ல பதம் கோபம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ நாங்கள் கூட்டணிக்கு அவங்கள்ட்ட பேசவே இல்லை. யார் பேசணும்? பேசினா எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருக்கணும், இல்லை அவர் அனுப்பிச்ச நிர்வாகிகள் யாராவது பேசியிருக்கணும், இல்லை எங்களுடைய கூட்டணி கட்சிகளில் யாராவது, குறிப்பாக பிஜேபியிலேருந்து யாராவது பேசியிருக்கணும். 2 பேருமே பேசலை. இவங்க என்னடான்னா பேசுகிறாங்க, 100 தொகுதி சரிபாதி, 117 150, 2.5 வருஷம் சிஎம், 2.5 வருஷம் அவர் சிஎம்மா. அடுத்து இதுதான் முதல் இருந்து இவங்க இது பண்ணிட்டு இதை வந்து கதை கட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை? இதை வந்து எப்படி சொல்றது, திமுக தலைவர், திமுக அரசாங்கம் எவ்வளவு மோசமாக செயல்படுகிறதோ அதை விட கூட ஒரு கேவலமான ஒரு அரசியலை விஜயும் விஜயை சுற்றி உள்ளவர்களும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனோட மிக முக்கியமான ஒரு இது இந்த கட்டமைச்சாங்க பாருங்க. எங்களோட வர்றேன்னாங்க, இவ்வளோ கேட்டுருக்கோம், 90 சீட்டு டெபுட்டி சிஎம்னு பேரம் பேசினான்னு ஆதவர்சனா வெளிப்படையா பேசினாரு. அந்த பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்களையெல்லாம் நான் அரசியல்வாதியாக நினைக்கல. நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் அரசியல் பார்த்துட்ருக்கோம். நல்ல நேர்மையான மார்க்சியவாதத்தையும் காந்தியத்தையும், அதற்கப்புறம் இதில் புரட்சி தலைவரையும் இப்போ தீவிரமாகவே ஒரு 15 வருட காலமாக நம்ம இதில் இருந்து முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால என்னால பெரிய பெரிய தலைவர்களை பார்த்தாச்சு, இவங்களையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே முடியல. பெரியவங்க சின்னவங்கிறது இல்லை, பேசுறதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அவர்கள் உபயோகிக்கக்கூடிய மொழி, அவர்கள் வாக்கில் இருக்கக்கூடிய சத்தியம், இதெல்லாம் தான் ஒருத்தரை வந்து அவங்க எவ்வளோ தூரம் அவங்க தலைமை பண்பில் இருக்காங்கன்னு தெரியும். ஏதோ மாமனார் பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கட்டமைச்சுக்கிட்டு இங்கே அங்கே தாவிக்கிட்டு எப்படியாவது தன்னை நிரூபிச்சாகணுமேங்கிற ஒரு கட்டாயத்தில் அதெல்லாம் வந்து இது மீடியா இதை பற்றி பேசுதேங்கிறது தான் எனக்கு வேதனையாக இருக்குது. நிறைவாக ஒரு கேள்வி. அண்மையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் அவர்கள் இன்னைக்கு காபந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ நம்ம திமுக தலைவர்னே சொல்லிடலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு, டிடிவி அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்,
தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு மீண்டும் தன்னுடைய நரேட்டிவை நிறுவுறாரு. ஏன் டெல்லிக்கு போய் பார்க்குறாருன்னு கேட்குறாங்களே. இது என்னது டெல்லிக்கு முதல் நாள் இங்கே வர்றாங்க, பேசுகிறோம். பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர், அவர் வர்றதா சொன்னாங்க. இப்போ நாளைக்கு அவர் வரான்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 5 மாநில தேர்தலில் அதான் எங்கள் பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். 5 மாநில தேர்தலில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், ஹோம் மினிஸ்டர் தான் எல்லா இதையும் அவரு ஜெயலலிதா அம்மையா இருந்தா வந்து பாப்பாங்க, ஆனா ஐயா இருக்கும்போது சென்று பாக்குறாங்க. சென்று பார்க்க அம்மாவுடைய பாணி வேறு, அண்ணனுடைய பாணி வேறு. எத்தனைடா அவங்க வந்தாங்க. இவர் ஏன் மாப்பிள்ளைய அனுப்பிச்சாரு, அப்புறம் ஸ்டெப் சிஸ்டர் அனுப்பிச்சாரு, அப்புறம் ஒவ்வொருத்தரா இவங்க போயிட்டு வர்றாங்க. இவர் எதுக்கு இத்தனை பேர்த்த அனுப்பிச்சாரு? பதறிக்கிட்டு உங்க பையனுக்கு ரெட் ஜெயிண்ட் வாசலுக்கு ஈடி வந்தோடனே நீங்களே ஏன் போய் 2 நாள் ஸ்டே பண்றீங்க? உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாரும் பேர்லையும் ஈடி வந்தோடனே டக்குன்னு எல்லாரும் மாட்டிக்குவான். கிட்டத்தட்ட இதோ ஆச்சு, அவ்வளவுதான், அரசு தான் அப்படிங்கிற நிலைமையில நீங்க என்ன டெல்லிக்கு ஓடி போனீங்க? உங்க அப்பா இதுக்கு 1 வாரம் போய் டெல்லியில உட்காந்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு வேற எதுவுமே இல்லை. எதையாவது பேசி இன்னும் நல்லா சொல்லணும்னா உளறி கொட்டி நம்மளுக்கு இன்னும் பார்க்குற மக்கள் ஏமாந்து போவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. 525 வாக்குறுதியில 500 வாக்குறுதிகளை செய்யாமட்டு நான் எடுக்கட்டுமா பட்டியல்? எத்தனை விதமா ஏமாத்திட்டு இன்னைக்கு எங்க போய் ஒழிகிறது? இந்த தப்பெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அவங்களும் என்னென்ன இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. நீங்க ஏன் இந்த திட்டங்களை கொடுக்கல? ஏன் நீங்க இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்களே, இவ்வளவு சத்தியம், நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை பத்தி ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப் கூட நகரலையே. எய்ம்ஸ் கட்டுறோம்னு சொன்னீங்களே, செங்கல்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் அலைஞ்சிங்களே. நீட்டோட ரகசியமும் தெரியல, எய்ம்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. மத்திய அரசோட எப்ப பாரு பணக்கான போக்கு. உங்களுக்கு பர்சனலா இருந்தா போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, மாநிலத்துக்கு ஏதாவது வேணும்னா இப்படி பண்றாங்க, குய்யோ முறையோங்கிறீங்க. இது இப்படியே பேசி பேசி என்ன நடக்குது கடைசியில அப்படின்னு பார்த்தா அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கூட்டணியுடைய கதையை பேசினா நம்மளுக்கு இன்னைக்கு முழுக்க பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு கேவலமான ஒரு கூட்டணி. அதையும் சொல்ல முடியும் நமக்கு. அதை ஏன் செய்யல, இதை ஏன் செய்யல, வாக்குறுதி கொடுத்தீங்களே, சத்தியம் பண்ணீங்களே, சட்டை கிழிச்சு விட்டு அழிஞ்சிங்களே, ஏன் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நம்ம கேட்க போனா கேட்கறவங்களுக்கு மக்களே கேட்கறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அதிமுக தலைவர் ஆட்சியில் இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது 31,000 போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த 4.25 வருஷத்துல. தெரியுமா? அத்தனையும் இன்ஸ்டிகேட்டட், இன்டியூஸ்ட் பை டிஎம்கே. திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அத்தனை நடந்தது. தெரியுமா? என்ன அக்கிரமம்! 31,000. இப்ப மக்கள் போராடுறதெல்லாம், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி இல்லையா? அடுத்து செவிலியர்கள் போராடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி செய்யல. அடுத்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்ட அரசு ஊழியர்கள் எப்போ உங்களுக்கு பேக் பண்ணுவாங்க, பின்னாடி இருப்பாங்க. அவங்களே கடைசியில உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஏதோ ஒண்ணு கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டு 1000 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு, செவிலியர்களுக்கு ஒப்பந்த முறையே இல்லாம பெர்மனண்டா கொடுக்குறேன், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்கறாங்க? பெர்மனன்ட் ஆக்குங்க, இவ்வளவு சம்பளங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா காலை உணவு கொடுக்குறேன். காலை உணவு கொடுக்கறது ஏற்கனவே என்ன லட்சணத்தில் இருக்குது இந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம். என்ன அநியாயமா இருக்கு தெரியுமா? எத்தனை ஊர்ல இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இப்போதைக்குள்ள பள்ளி விழுந்து குழந்தைகள் உயிர் விட்டது, வாந்தி மயக்கம் வந்தது. அது 40 பேர் 50 பேருக்கு எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் குழந்தைகளை பெற்றவர்கள் பதபதைப்போட நிக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கத்துல என்ன வேணாலும் நடக்குது. காலையில் எந்திரிச்சா என்ன ஒரு மாதிரி பாலியல், இன்னைக்கு என்ன குற்றம் நடந்திருக்கும், என்ன ரேப் மர்டர், எந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல யார் வீட்டுல என்ன ஆச்சோன்னு நினைச்சு நம்ம பதறிக்கிட்டு அதுவும் இந்த டிவியில ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க பாருங்க, அந்த ஒரு மியூசிக் வந்தா பக்குன்னு இருக்குது. அப்பா திமுக என்ன பண்ணிச்சோ தெரியலையே. இன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட திமுக நிர்வாகியா இருக்கான். இப்ப விளாத்திக்குளத்துல அந்த குழந்தை உடைய போன் ஆராய்ந்ததில் நிறைய ஆண்களோட தொடர்பு இருக்குது தெரிஞ்சதுன்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர்த்தோட பேசிட்டு இருந்திருக்கு. கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், +2 படிக்கிற பொண்ணு. எதடு அந்த குழந்தை அந்த பெண்கள் மேலேயே படி. அதாவது நான் நினைச்சேன், அப்ப எங்க வர்றாங்க இவங்க? அத நேரடியா சொல்லாம அப்படி இருந்தது. அதை இன்னும் விரிவாக விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி முக்கியமான காலம்ல போட்டிருக்காங்க. அடாடாடா, அப்படி இப்ப ஒரு பையன் யாரோ ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கூட அவன் மிக கொடுமையானவனா இருக்கிறான். அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை வன்கொடுமை பண்ணியிருக்கிறான். அதன் பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கு. அதன் பிறகு இப்பதான் ஜாமீன் வெளி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவன் தான் இப்போ இந்த பள்ளியை சைக்கிக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு சில பழக்கங்கள் அது
அவங்க அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா இருக்கும். அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கலாம். அவங்க வந்து அவங்கள வெளியிலே விடக்கூடாது ஆக்சுவலி. அவங்களுக்கு எப்படியோ ஜாமீன் கிடைச்சது. ஆனா இதுல கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது. திமுக அரசுங்கிறனால எனக்கு சந்தேகம் வருது. உண்மையிலேயே அந்த குற்றவாளி அவனாத்தான் இருப்பானா? இல்ல எல்லாரும் கேள்வி பத்திரிகைகள்ல எல்லாம் இப்ப எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கரமா கேள்வி கேட்கறனால மக்களே போராடிட்டாங்க. பயங்கரமான போராட்டம் நடக்கிறனால யாரோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பாடி வாங்க மாட்டாங்க, அந்த குழந்தையோட உடலை கூட வாங்க மாட்டாங்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் போராடி இருக்காங்க, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி இருக்கிறப்போ அரசாங்கமே யாரையாவது அப்படித்தான் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோமே. வேற யாரையாவது வேற கேஸ்ல எப்படியோ பெரிய தப்பு பண்ணிட்டவங்க அவங்களுக்கு திருப்பி விட்டுருச்சான்னு கூட சந்தேகம் வருது. நம்ம உறுதிப்படுத்தல. எப்படி இவங்களுக்கு அந்த குழந்தை மேல அந்த உயிரிட்ட அப்படி பரிதாபமா உயிரிட்ட முழுக்க முழுக்க அது அரசாங்கத்தினுடைய தவறு நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பயங்கரமான செயல்களை, கொடூர செயல்களை செய்யலாங்கிற தைரியம் எப்போ வருது? காவல்துறையினுடைய அலட்சியம். இதே வந்து நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நாங்க இருந்தப்ப ஏன் நடக்கல? ரவுடிகள்லாம் ஊர்ல இல்ல, ரவுடிகள்லாம் வெளியூர் போயிட்டான். அதிமுகவினுடைய தொடர்ந்த ஆட்சியின் பொழுது அண்ணன் எடப்பாடியார் அம்மா இருந்த பொழுதும் சரி, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, ரவுடிகள்லாம் போயிட்டாங்க. அது இல்லாம சமீபத்தில் எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பார், நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்கூல், கல்லூரிகள், பள்ளிகள்ல அந்த ஸ்கூல் விடுற நேரத்துல போலீஸ் பெட்ரோலிங் இருக்கும். எல்லா போலீஸ் வந்து அங்கங்க பெண் போலீஸோ இல்ல காவலர்கள் சோதனையில இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படித்தான் கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றாருங்கிறீங்க முதலமைச்சர். முழுக்க முழுக்க எதை இப்படி கேள்வி கேட்கறாங்களேங்கிறதுக்காக உடனடியா இப்ப திமுக இதை எடுத்திருக்காங்க. அவங்க செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் கூட டிவியில பேசுறப்போ தொலைக்காட்சி விவாதங்களையும் அப்படித்தான். இதெல்லாம் வேண்டாம், நீங்க பிஜேபியோட உறவுல இருக்கீங்க, பிஜேபி இதை செஞ்சது, பிஜேபி ஆள்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, பாரதில் பீகார்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கெல்லாம் ஒரு 10,000 இங்க எவ்வளவு நடந்தது தெரியுமா? நம்ம கணக்குல இவங்க 21 மேல இருந்து 2024 வரைக்குமே 21,000 போக்சோ கேஸ் இருக்கு ரெஜிஸ்டர்ட். கூகுள் பண்ணி பாருங்க. 21,000 போக்கு 24 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த 1.5 வருஷம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 38 காவல் நிலைய லாக்அப் டெத்ஸ், மரணங்கள். அநியாயமா இல்லையா? அந்த ஆகாஷ், அஜித், இதெல்லாம் முழுக்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபெயிலியர். அது கடைசியில பாத்தீங்கன்னா அது முதலமைச்சரோட ஃபெயிலியர். ஏன்னா அவரு தானே தலைவர். அதுக்கு முதலமைச்சர்னால எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ திரும்பவும் வேற ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமே இல்லை சிஎம். அப்படின்னு தான் நம்ம வந்து கொஞ்சம் கூட போயிட்டு போகுது, எங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க போதும். அது வந்து நீங்கள் உங்களுக்குலாம் என்ன, உங்களுக்கு பதவி இல்லைன்னாலும் இவங்கெல்லாம் எப்படி வேணாலும் வாழ முடியும். அவங்களால அவ்வளோ வச்சிருக்காங்க எல்லாம். பார்க்கலாம். மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து என்ன, அடுத்த கட்டமாக யார் தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க அப்படிங்கிறது. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களும் எளிமையாக யதார்த்தமாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நிச்சயமா நன்றி. 2026 மே 4ஆம் தேதி மாலையே நமக்கு தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு. எங்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் ஆர்வம், அண்ணன் எடப்பாடியார் இபிஎஸோட ஆட்சி, அதிமுக ஆட்சி வரணும்னு எங்களுக்கெல்லாமும் மனசுல நம்பிக்கை இருக்கு. உங்களை மாதிரி சில பேர் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் சொல்றேன், ஆணித்தரமாக அறுதியிட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால், மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவதை தவிர வேறு வழி இல்லை. அது நடக்கும். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.